பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த 7 வார்த்தைகள் அவருடைய பாடுகளை குறித்து தியானிக்கும் போது அந்த 6வது வசனமாக யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின அந்த 6வது வார்த்தையானது முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று நாம் இங்கிலீஷில் வாசிக்கிறோம். அப்போ என்ன முடிந்தது என்று நாம் பார்க்கும்போது அங்கே ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் இது குறித்தான ஒரு வார்த்தை அங்கே காணப்படுகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எருசலேமுடனே பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும். பாருங்களேன், போர் முடிந்தது. ஸோ அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்தது என்று சொல்வதற்கும் இங்க போர் முடிந்ததுக்கு என்ன அங்க ஒத்து போகிறது என்று நாம் பார்க்கும்போது சிலுவையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் நினைக்கிறாங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலவீனமாக சிலுவையில் தொங்குறாரு, கைகளில் ஆணி, தலையில முள்ளுமுடி, முடிந்தது என்று சொல்லுகிறாரு. அப்போ அவருடைய வாழ்க்கை முடிவா? அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல திருப்பும் போது 4ஆம் வசனம், ஏனெனில் அவர் பலவீனத்திலே சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனமா இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடனே பிழைத்திருக்கிறோம். பிரியமானே, சிலுவையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும் போது என்ன அர்த்தம் என்று சொன்னால், அங்க போர் முடிந்தது என்று பார்த்தோம். அவர் பலவீனத்தோடு சிலுவையில தொங்கல, தேவ வல்லமினாலே பிழைத்திருக்கிறார் என்பது அது அர்த்தமா இருக்கிறது. இரண்டாவது, இந்த போர் முடிந்தது என்று சொல்லும் போது என்ன போர் என்று பார்த்தீங்கன்னா, அந்த சாத்தானோடு ஒரு போர். அங்கே ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும்? அப்போ அந்த 3 நாள் என்ன நடக்குது? அப்போ அவர் ஏன் முடிந்தது என்று சொன்னால், ஒரு பக்கம் பார்க்கும்போது அங்க சிலுவையில் ஆண்டவராய் இயேசுவை அவருடைய ஆணிகளை அடிக்கும்போது என்ன நடக்குது என்று பார்த்தீங்கன்னா, அதுக்குதான் அது ஒரு ரகசியமா கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல இந்த ரகசியத்தை போல் கொலோசு சபைக்கு எழுதுறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, இங்க சிலுவையில் என்ன நடக்குதுன்னா, துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டார். தட் மீன்ஸ் இங்கிலீஷ் வந்து he disarmed the principalities. அப்போ சிலுவையில் என்ன நடக்கிறது என்று சொல்லும் போது சாத்தானுடைய அதிகாரத்தை இயேசு பறிக்கிறார். அவனுடைய துரைத்தனங்கள், அவனுடைய இருக்கிற அந்த பாதாளத்துடைய திறவுகோல், சத்துவகை சாத்தான் எதெல்லாம் அதிகாரத்தை அவன் வஞ்சித்து ஆளுகை ஜனங்களை மோசப்படுத்தி, ஆதாமை எப்படி அந்த நீங்க ஆதியாக 1ஆம் அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஏன் படைத்தார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பூமியெல்லாம் ஆளுகை செய் என்று படைத்தார். இதெல்லாமே ஹேவ் டொமினியன் ஓவர் திஸ் எர்த் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா ஆதாம் அங்க தவறு செய்ததுனால அந்த ஆளுகை சத்ருவாகிய சாத்தான் பிடுங்கி வச்சுக்கினாங்க. இப்ப ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? 2ஆம் ஆதாம் ஆகிய கடைசி ஆதாமாக இயேசு இந்த பூமிக்கு வரும்போது என்ன பண்ணார்னா, எதெல்லாம் ஆதாம் எழுந்து போனானோ அந்த முதல் ஆதாம் எழுந்து போன அதிகாரம், அவனுடைய வாழ்க்கை தோல்வி, பாவத்தினால, சாபத்தினால அந்த முதல் ஆதாம் சாபத்தை கொண்டு வந்தான், பாவத்தை கொண்டு வந்தான், தோல்வியை கொண்டு வந்தான், அதன் மூலமா மரணத்தை கொண்டு வந்தான். ஆனா கடைசி ஆதாம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் ஆதாம் ஆகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் போதோ சாத்தானுடைய அதிகாரங்கள் அங்க பினிஷ் பண்ணிட்டார். சத்துருவாகிய சாத்தான் தலையை நசுக்கி விட்டார். அங்க பைபிள்ல சொல்லுது, நமக்கு எதிரடியா இருக்கிற கட்டளைகள், நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நழுவிடாதபடி சிலுவையில் ஆணையடித்தாரா. ஏசப்பா என்ன செஞ்சாருங்க? நமக்கு எதிரடியா இருக்கிற கட்டளைகள், நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்களையும் சிலுவையில என்ன பண்ணாருங்களா? ஆணி அடிச்சுட்டாருங்களாம். பெரியமான நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் ஆணி அடிச்சிட்டார். நம்முடைய சாபங்கள் எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டது மாத்திரம் கிடையாது. அங்க ரகசியம் என்னன்னா, சத்துருவாகிய சாத்தானின் தலையை நசுக்கிறார். அதுதான் முடிந்தது. போர் முடிந்தது என்று என்ன அர்த்தம்னா, சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான் சிலுவையில. பலவீனத்துல இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம், தேவ வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். ஒரு நாள் நான் என்னோடு வேலை செய்யக்கூடிய ஒரு மேடம் கிட்ட சுவிசேஷத்தை நான் சொன்னேன். சொல்லும் போது அதுக்கு அவங்களுடைய வேத மத காரியத்திலிருந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, எது சொன்னாலும் அதுக்கு விரோதமான ஒரு கருத்து சொல்றாங்களே. அப்ப ஆண்டவர் சொன்னார், 3 கேள்வி கேளுங்க. என்ன ஆண்டவரே? அவங்க தேவர் இந்த பூமியில பிறந்தாங்களா? அவங்க தேவதைகள் பூமியில பிறந்தாங்களான்னு கேள்வி. அவங்க கேட்டேன், என்ன மேடம், உங்க கடவுள் இந்த பூமியில பிறந்தாரா? ஆமா சார் பிறந்தாருன்னா. மரித்தாரான்னு கேட்டேன். மரிச்சிட்டாருனா. திரும்ப உயிரோடு இருந்தாரான்னு கேட்டேன். இல்லைன்னா. ஏன்னா மரணத்தை யாருமே ஜெயிக்க முடியல, யாரும் மரணத்தை
அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சாத்தானை ஜெயிக்கவில்லை, எல்லாம் மண்ணுக்கு மண்ணா போயிட்டாங்க. ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார் பாருங்க. அதுதான் சிலுவிலே வெற்றி சிறந்தார். அப்ப சிலுவிலே போர் முடிந்தது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சத்துருவாகிய சாத்தானை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார். சாத்தானுடைய அதிகாரங்களை பறித்து கொண்டார். அவனுடைய எல்லா விதமான வெப்பன்ஸ், சத்துருவாகிய சாத்தானுக்கு எழுகிற எல்லா வெப்பன்ஸையும் ஆண்டவராக இயேசு பிடிந்து கொண்டு பறித்து கொண்டு அவனை டிசார்ம் பண்ணிட்டார். அதாவது எல்லா வெப்பன்ஸையும் அவன் இழக்கும்படி செய்து சத்துருவாகிய சாத்தான் தலையை நசுக்கி விட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்ப முடிந்தது, போர் முடிந்தது என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லும் போதோ, சத்துருவாகிய சாத்தானை ஆண்டவராகிய இயேசு சிலுவிலே ஜெயித்து விட்டார். அதனால ஆண்டவர் சொன்னார், நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் நான் அடித்துக் கொள்வேன். இன்டைரக்டா அட் த கிராஸ் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, there is a war happening. அதற்கு அடையாளமாக தான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது கோலியாத்தையும் தாவீதுடைய குறித்து நாம் பார்க்கிறோம். அங்க கோலியாத் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, அவனுடைய கேடகத்தை தரித்து கொண்டிருக்கிறான், தோளின் மேல் வெண்கல கேடகத்தை போட்டுக் கொண்டிருக்கிறான், கையில ஈட்டி இருக்கிறது, அது 7 கேஜி இரும்புகளாம், பல பயங்கரமான ஒரு ஆயுதங்களை தரித்து கொண்டிருக்கிறாங்க. இங்க கோலியாத்துடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஆயுதம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளமா, தாவீது பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். தாவீதுக்கு ஒரு பேர், ஆண்டவராக இயேசுக்கு ஒரு பேர் என்னன்னா தாவீதின் குமாரன் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அதே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் போது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேர் என்று பாத்தீங்கன்னா தாவீதின் குமாரன். அப்போ இந்த கோலியாத்துக்கும் அங்க தாவீதுக்கும் யுத்தம் நடக்கிறது. அங்க என்ன சவால் என்று பார்க்கும்போது கோலியாத் சொல்றான், உங்களிடத்தில் யாராவது ஒருத்தனை தெரிந்து கொள்ளுங்களோ, என்கிட்ட யுத்தத்துக்கு வாங்க, நான் அவனை ஜெயிச்சுட்டா நீங்கெல்லாம் எனக்கு அடிமை, நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோலியாத்து நீங்க என்ன தோற்கடித்து விட்டீங்கன்னா எங்க ஜனங்கள் எல்லாம் அடிமை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சவாலை தான் சவுலால எதிர்கொள்ள முடியவில்லை. அப்போ அந்த போர் பார்க்கும்போது 40 நாள் அங்க பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான் கோலியாத் பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறான். அவன் அவனுடைய தோற்றத்தின் மூலமா, அவன் கையில இருக்கிற ஈட்டியின் மூலமா, அவனுடைய கேடகத்தின் மூலமா 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பயமுறுத்தி கொண்டான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்கிற தாவீது அங்க வருகிறார். அவர் சொல்றாரு, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறேன். அப்போ அங்க அந்த ஈட்டியோடும் கேடகத்தோட நீ வர, நான் நீ இந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்துல வருகிறேன் என்று சொல்லி அங்க தாவீது என்ன பண்றாரு, கோலியாத்தை எதிர்க்கிறார். ஒரு கல்லால அங்க அந்த கோலியாத்தை வீழ்த்துறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன அடையாளம் என்று சொல்லும் போது, சிலுவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக சாத்தானை ஜெயிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனே என்று நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணப்பட்டது. அப்போ போர் முடிந்தது என்று சொல்லும் போதோ அங்க சாத்தானை தோற்கடிக்கிறார். எப்படி தாவீது கோலியாத்தை அங்க வீழ்த்தி அவன் அங்க பெரிய வெற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரோ, அதே போலதான் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். எப்படி வெற்றியை கொடுத்தார்? சிலுவிலே சாத்தானை தோற்கடித்தார். சிலுவிலே சாத்தானுடைய கிரியைகளை என்ன பண்ணாரு, ஆண்டவர் அழித்து விட்டு போர் முடிந்தது என்று சொன்னார். அப்போ நம்ம சிலுவில பார்க்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், எப்படி கோலியாத் தோற்கடிக்கப்பட்டானோ, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பட்சமாக கோலியாத்தை அங்க ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, சாத்தானை ஜெயித்து விட்டு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி வெற்றியை நம்ம கையில கொடுத்தார். இப்போ ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்க பரிசுத்த வேதம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகளா இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில முடிந்ததுன்னு சொல்லும் போதோ சாத்தானையும் பாதாளத்தையும் உலகத்தையும் ஜெயிச்சார். அந்த ஜெயிச்ச பிறகு அந்த ஜெயிச்ச பத்திரத்தை நம்ம கையில கொடுத்துட்டு சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். அப்போ சிலுவையில தான் நமக்கு வெற்றி உண்டு. அப்போ சிலுவையின் ஆண்டரேசு மரணத்தின் மூலமா தான் சாத்தானை நாமும் கூட ஜெயித்து விட்டோம். எல்லா இடங்களும் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி ரோமர் 8 நம்ம வாசிக்கிறோம். முற்றுமுடிய ஜெயம் கொள்ளுகளாய் தேவன் நம்மை மாற்றிவிட்டார். அப்போ சிலுவையில போர் முடிந்தது என்று ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கும்போதோ அங்கே சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான், ஆண்டவர் வெற்றியை நமக்கு கொடுத்தார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் தான், எருசலேமோடு பட்சமாய் பேசுங்கள், அதன் போர் முடிந்தது. சிலுவையில் இயேசு முடிந்ததுன்னு சொல்லும் போதோ அந்த போர், அந்த சாத்தானோடு கூட இருந்த அந்த யுத்தத்தை அவர் ஜெயித்து விட்டார். அது மாத்திரமல்ல, அக்கிரமத்தை நிவிர்த்தியாக்கி விட்டார். அப்ப சிலுவையில் ஆண்டவர் அக்கிரமத்தை நிவிர்த்தியாக்கி விட்டு அந்த சகல பாவங்களையும் கர்த்தன் கையில ரெட்டிப்பாய் அடர்ந்து இருந்தது.
இயேசு கிறிஸ்துவான சிலுவையில முடிந்தது என்று சொல்லும் போதோ he paid the ransom for all of us. நமக்கு வர வேண்டிய தண்டனைகள், நமக்கு வர வேண்டிய எல்லா விதமான அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவரே செலுத்தி விட்டார். அவரே அதை தீர்த்து விட்டார். முடிந்தது என்று சொல்லும் போது நம்முடைய பாவ கடன்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாமே அங்க பினிஷ் ஆகவிட்டது. அதன் மூலமா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போதும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வரும்படிக்கு, அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நாமும் பெற்றுக்கொள்ள, ஆபிரகாமுடைய சந்ததியில நாமும் சேர்க்கப்பட்டு, தேவ சந்ததியில நாம் சேர்க்கப்பட்டு, தேவ சாயலாய் நாம் மாறுவதற்காக ஆண்டவராய் இயேசு எல்லாவற்றையும் சிலுவிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலியமா உங்களோட கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக.